Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2ல் கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதர் கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இஸ் அ ப்ரொபோசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 + 7 = 12. செகண்ட் ஒன், வாட் ஆர் யூ டூயிங், இது வந்து என்ன ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம ப்ரொபோசிஷன்னா என்ன பேசணும், கொஸ்டின் மார்க்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்ரி, ஓகே, அதே மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொபோசிஷன் இல்லை. ஓகே, தேர்ட் ஒன்று வந்து இந்த கண்டிஷன், இது வந்து எல்லா நம்பருக்கும் ட்ரூ ஆகாது. என்னு வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா 3, 2 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் 9, 3 போட்டிங்கன்னா 3^3 27, 4 போட்டிங்கன்னா 81. ஸோ அந்த 4 நம்பருக்கு ட்ரூவாக இருக்கும். 5 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 81 தாண்டி போயிடும். அப்போ 5 வரைக்கும் இல்லை, அந்த 4 நம்பருக்கு மட்டும்தான் அவங்க ஜென்ரலாக n வரைக்கும் NBA நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், அவுட் ஆல் திஸ் மவுண்டெயின் இஸ். ஸோ அப்போ என்னது எக்ஸ்க்ளமேட்ரி இருக்குது, அப்போ தட் இஸ் நாட் அ ப்ரொபோஷன். இப்போ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 4 + 7 = 12, பட் ரிசல்டன்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, 4 + 7 பண்ணுறப்ப நமக்கு 11 தான் வரும், 12, பட் இட் இஸ் அ ப்ரொபோசிஷன் ஆஸ் இட்ஸ் ட்ரூத் வேல்யூ இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக? எனிவேஸ் இட் இஸ் ஃபால்ஸ், ட்ரூத் வேல்யூவாக வருது, பட் இட் இஸ் அ ப்ரொபோஷன். செகண்ட் ஒன் என்ன, வாட் ஆர் யூ டூயிங், இது வந்து என்ன கொஸ்டின் மார்க், இட் இஸ் அ கொஸ்டின் அண்ட் நாட் அ ப்ரொபோசிஷன். கொஸ்டின், இந்த எக்ஸ்க்ளமேட்டரி, இந்த மாதிரி டேர்மு, ஸோ ஒரு ஃபேக்டை சொல்கிறது, இதெல்லாம் நாட் அ ப்ரொபோசிஷன். தேர்ட் ஒன் என்ன, 3n less than or equal to 81, n belongs to a natural number. அப்போ இட் இஸ் அ ப்ரொபோசிஷன், இட் இஸ் ட்ரூ ஃபார் எதுக்கெல்லாம், n = 1 2 3 4க்குலாம் இட் இஸ் ட்ரூ. அதுதான் நான் இப்போ மேலே கொஸ்டின் படிக்கிறப்பே சொன்னேன். அப்போ 4க்கு மேலே என்ன ஆகும், 5 கொடுத்திங்கன்னா ஃபால்ஸ், 6 கொடுத்தா ஃபால்ஸ், அப்போ மற்ற எல்லா கேஸ்லையும் ஃபால்ஸ், இந்த கேஸ்லலாம் ட்ரூ. அப்போ ட்ரூ ஃபால்ஸ் வந்தாலே இட் இஸ் அ ப்ரொபோசிஷன். ஃபோர்த் ஒன் என்ன, பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட், இட் இஸ் அ ப்ரொபோசிஷன் ஆஸ் இட்ஸ் ட்ரூத் வேல்யூ இஸ் ட்ரூ. கரெக்டு தானே? அது நேஷ்னல் பேர்ட் அப்படிங்கிறது ட்ரூ தான் நம்மளுக்கு. ஸோ தட் அதனால் ட்ரூத் வேல்யூ இஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன், ஹவு டால் திஸ் மவுண்டெயின் இஸ். ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸ்க்ளமேஷன், அப்போ எக்ஸ்க்ளமேட்ரியில் இருக்கிறதுனால நாட் அ ப்ரொபோசிஷன், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் மார்க்கு எக்ஸ்க்ளமேட்ரியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரொபோஷன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபேக்ட் சொன்னால் ப்ரொபோஷன், சாரி நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொபோஷன். ட்ரூத் வேல்யூ இருந்தாலே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தாலே தட் இஸ் என்ன ஒரு ப்ரொபோசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் ஃபிஃப்த் ஒன் நம்மளுக்கு என்ன, ஃபிஃப்த் கொஸ்டின், ஸோ ரைட் தி கான்வர்ஸ் இன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன். ஸோ அவங்க 2 இம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டு இதோட கான்வர்ஸ் என்ன, இன்வர்ஸ் என்ன, கான்ட்ராபாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் x and y ஆர் நம்பர் such that x = y then x² = y². இந்த ரிசல்ட் கொடுத்துட்டு இதோட கான்வர்ஸ் என்ன, இன்வர்ஸ் என்ன அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் x and y ஆர் நம்பர்ஸ் such that x = y then x² = y². இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ அப்போ கான்வர்ஸ்னால் என்ன, இஃப் x and y ஆர் நம்பர்ஸ் such that x² = y then x = y. இதுதான் நான் சொன்னேன், அந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு முக்கியம், இதுதான் முக்கியம். இது வந்து அசம்ஷன், இது வந்து என்ன நம்மளுக்கு ஹைப்போதசிஸ் அசம்ஷன். இதை வச்சு இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம், கொஸ்டினில் கொடுத்துருக்கா. அப்போ கான்வர்ஸ்னால் என்ன, இதை அசம் பண்ணிவிட்டு இதை ப்ரூஃப் பண்ணணும், தட் இஸ் தி கான்வர்ஸ். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், x² = y² then x = y. தென் செகண்ட் ஒன் என்ன, இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் என்ன, இஃப் x and y ஆர் நம்பர்ஸ் such that x is not equal to y then x² is not equal to y². அதுதான் நம்மளுக்கு இன்வர்ஸ். அப்போ இது ட்ரூவாக இல்லைன்னா இதுவும் ட்ரூ இல்லை, அதுதான் நம்ம இங்கே இன்வர்ஸில் பேசுகிறோம். தென் கான்ட்ராபாசிட்டிவ்னா என்ன, தேர்ட் ஒன். ஸோ கான்ட்ராபாசிட்டிவ்னா இஃப் x and y ஆர் நம்பர்ஸ் such that x² is not equal to y² then x is not equal to y. இன்வர்ஸோட ரிவர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்ன கான்ட்ராபாசிட்டிவ். இதை அப்படியே நம்ம இதனால் இது இல்லைன்னு சொல்கிறோம், அப்போ இதனால் இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு என்ன கான்ட்ராபாசிட்டிவ். தட்ஸ் இட். ஓகே, செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் a quadrilateral is a square then it is a rectangle. ஸோ எல்லா குவாட்ரிலேட்டரலும் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும். இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸ்கொயர்
தென் ரெக்டாங்கிள். அதுதான் நம்மளோட இந்த தென் ஆரம்பிக்கிறதுல அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். தென்னுக்கு முன்னாடி இருக்கிறது அசம்ஷன். கான்வர்ஸ், இஃப் அ குவாட்ரிலேட்ரல் இஸ் எ ரெக்டாங்கிள் தென் இட் இஸ் அ ஸ்கொயர். அதோட ரிவர்ஸ், இப்போ ரெக்டாங்கிளாக இருந்தால் இட் இஸ் அ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கான்வர்ஸில் எழுதுகிறோம். இன்வர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு, இஃப் அ குவாட்ரிலேட்ரல் இஸ் நாட் அ ஸ்கொயர் தென் இட் இஸ் நாட் அ ரெக்டாங்கிள். அதான் மேலே பேசணும். எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா தென் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ நாட் அப்படின்னு எழுதணும். இங்கே குவாட்ரிலேட்ரல் இஸ் அ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் அ ஸ்கொயர்னா தென் நாட் அ ரெக்டாங்கிள். இதோட ரிவர்ஸ் தான் கான்ட்ரா பாசிட்டிவ், ரைட்? அப்போ கான்ட்ரா பாசிட்டிவ் இஸ் நத்திங் பட் இஃப் அ குவாட்ரிலேட்ரல் இஸ் நாட் அ ரெக்டாங்கிள் தென் இட் இஸ் நாட் அ ஸ்கொயர். தட் இஸ் தி contra positive for this question. Okay, so that's all for question number 5. Then question number 6, இங்க இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஈஸியான ஒரு செக்ஷன் தான். ஸோ பிக்யூ ரெண்டு தான் இருக்கு. அப்போ 4 ரோ, இதுக்கும் 4 ரோ, இதுக்கும் 4 ரோ. இங்கே மட்டும் பிக்யூ 6 இருக்கிறதுனால 8 ரோஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ. அப்போ பியோட ட்ரூத் டேபிள் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் வரும். கியூவோட ட்ரூத் டேபிள் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் பின்னா என்ன? பியோட ஆப்போசிட். ஸோ 2 ட்ரூவாக இருக்கிறது 2 ஃபால்ஸ், 2 ஃபால்ஸாக இருக்கிறது 2 ட்ரூ. நெகேஷன் ஆஃப் கியூனா என்ன? கியூவோட ஆப்போசிட். ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் ட்ரூன்னு வந்துடும். ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறீங்க? அண்டுனா என்ன? ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸு. ஸோ இது ரெண்டுலேயுமே ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ. அப்போ ரிசல்டன்ட் இஸ் ட்ரூ. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ. அப்போ ஃபஸ்ட்டு பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ ஃபைன் பண்ணிட்டு அதுக்கு நெகேஷன் ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பியோட ட்ரூத் டேபிள் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். கியூ வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னு எடுத்துட்டோம். நெகேஷன் ஆஃப் கியூ என்ன? ஃபால்ஸு ட்ரூ, ஃபால்ஸு ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ. ஸோ பிக்கும் நெகேஷன் ஆஃப் கியூக்கும் அண்டுனா என்ன? ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். இங்கே ரெண்டுமே ட்ரூ, ஸோ ட்ரூ. இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் நமக்கு ஃபால்ஸ். அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி அண்டு நெகேஷன் ஆஃப் கியூ. இதுக்கு நெகேஷன் அப்போ என்ன? இதோட ஆப்போசிட். ஃபால்ஸ் பிகம் ட்ரூ, ட்ரூ பிகம்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் பிகம்ஸ் ட்ரூ. அவ்வளோதான் ரிசல்டன்ட் ஃபார் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன? பிஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெகேஷன் ஆஃப் கியூ கூட இதை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையோ அதை எழுதிக்கலாம். பியோட வேல்யூ எழுதிக்கிறோம், கியூவோட வேல்யூ எழுதிக்கிறோம் ஆஸ் இட் இஸ். நெகேஷன் ஆஃப் கியூ வேணும், ஏன்னா அங்கே இருக்குது. அப்போ நெகேஷன் ஆஃப் கியூ ஃபால்ஸ் ட்ரீ ஃபால்ஸ் ட்ரூன்னு வந்துடுச்சு. பிஆர்கியூ லெஃப்ட் சைடு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆர்னா என்ன? ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. இங்கே ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ். அடுத்து பிஆர்கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. கரெக்டாக? ஸோ பிஆர்கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. அப்போது பிஆர்கியூ இங்கே இருக்குது, ஆர் நெகேஷன் ஆஃப் கியூ. இது ரெண்டுத்துக்கும் ஆர்னா என்ன? ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ. அப்போ இங்கே ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. ட்ரூ இருக்குது, ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ இருக்குது, ட்ரூ. இங்கே ட்ரூ இருக்குது, ட்ரூ. தட்ஸ் இட். அப்போ இதுதான் தேர்டோட ரிசல்டன். தென் ஃபோர்த் ஒன் என்னென்னா நெகேஷன் ஆஃப் பி இம்ப்ளைஸ் ஆர் அண்டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. பி கியூ ஆர் 3 இருக்கா. அப்போ 8 ரோஸ் நமக்கு வந்து என்ன வரும்? ரிசல்ட்டில் வரும். ஸோ அப்போ 8 ரோஸ்னால் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். ஸோ கொஞ்சம் டேபிள் லென்த்தாக இருக்குது, ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பியில் வந்து ஃபஸ்ட்டு 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். அடுத்தது என்ன? கியூவோட வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு எடுப்பீங்க. ஆர் வந்து என்ன? ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அடுத்து நெகேஷன் ஆஃப் பி, ஏன்னா எனக்கு அது தேவை, அதனால் நெகேஷன் ஆஃப் பி எடுத்துக்கிறோம். ஸோ 4 ட்ரூவாக இருக்கிறது 4 ஃபால்ஸாக மாறிடும், 4 ஃபால்ஸாக இருக்கிறது 4 ட்ரூவாக மாறிடும். அடுத்து நெகேஷன் ஆஃப் பி இம்ப்ளைஸ் ஆர். ஸோ அப்போ இம்ப்ளைஸ்க்கான மீனிங் என்ன? இங்கே ட்ரூ இருந்து இங்கே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ், பட் ரெண்டுமே ட்ரூ, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ், அப்போ இது மட்டும் ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அப்போ அந்த ரிசல்டன்ட்டும் ஃபால்ஸ். மற்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன? ட்ரூவாக இருக்கும். அந்த 2 மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸு, மற்ற கேசஸ் எல்லாமே நம்ம ட்ரூவாக எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் ட்ரூ, ஒன்லி இந்த இடத்துல ஃபால்ஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ், மிச்சம் எல்லாம் ட்ரூ. அடுத்து பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூனா என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ பியும் கியூவும், ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் ட்ரூ. ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் ட்ரூ. அடுத்தது ஸோ இங்கே லாஸ்ட்டு ரெண்டும் ஃபால்ஸ் 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 இருக்கா. அப்போ இது ட்ரூ, இது ட்ரூ, மற்ற எல்லா கேஸுமே என்ன? ஃபால்ஸு. ஃபைனலாக என்ன பண்ணணும்? இந்த 2 காலமுக்கு அண்டு. ஸோ இந்த 2 காலமுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அண்டுனா என்ன? ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ரிசல்டன்ட் ஃபால்ஸ். இங்கே ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூ. இங்கே ரெண்டுமே ட்ரூ, ரிசல்டன்ட் ட்ரூ. ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்போ ஃபால்ஸ். இங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ், அப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அப்போ ஃபால்ஸ். ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்
question, this fourth subdivision. Okay, so that's all for this fourth subdivision and that's all for this question also. Okay, so இதோட நம்மளுக்கு question 6ல இருந்த 4 subdivision போட்டோம். அண்ட் இதோட வந்து இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டின் போட்டிருக்கோம் இந்த எக்ஸசைஸ்லேருந்து. அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின் டோட்டலாக நமக்கு ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது நமக்கு இந்த எக்ஸசைஸில். ஸோ எல்லாமே 1 by 1 நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.